அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இந்த காணொலியின் வாயிலாக நம் நபிகளாருடைய வாழ்வை பல பங்குகளாக இட்டு அதன் மூலம் நாம் சில விஷயங்களை கேட்டு வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு பெருமானாருடைய வாழ்வில் நாம் பார்க்க இருப்பது தூதுத்துவத்தின் தலைவாசல். என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் தங்கிய விஷயங்களையும் எப்படியெல்லாம் வகையில் இறக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ அந்த ஜாஹிலியா ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்படக்கூடிய மடமை காலத்திலேயே அவர்கள் அதிகமாக தனிமையை விரும்பக்கூடியவர்கள். இந்த 40 வயதிற்கு முன்பதாகவே அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஹீரா குகை செல்வார்கள். எப்படி அவருக்கு சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உணவெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பின சத்து மாவெல்லாம் எடுத்து அப்படியே ஹீரா குகை போயிடுவாங்க. ஹீரா குகை போவாங்க எப்போது? ரமலானுக்கு முந்தைய மாதத்தினுடைய இறுதியில் போயிடுவாங்க. இறுதியில் போன உடனே அந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக தனிமையில் ஈடுபடுவாங்க. ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே அப்படியே வருவாங்க. நடுவில் ஏதேனும் உணவுகள் தீர்ந்து விட்டால் அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் வந்து எடுத்து கொடுப்பார்கள் என்பதை வரலாறு கூறுகின்றது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்திற்கு முன்பதாகவே அதிகமாக தனிமையிலும் மன நிம்மதியும் தேடி ஹீரா குகைக்கு செல்வார்கள். இந்த ஹீரா குகை எங்கே இருக்குது என்று பார்த்தால், சரியாக மக்காவிலிருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்குது என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்போது ஹீரா குகை என்பது மக்காவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2 மைல் தூரத்தில் இருக்குது என்பதாக வரலாறு கூறுகிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து தனிமையை தேடி நுபுவத்திற்கு முன்பதாக இருக்கின்றார்கள். இப்போ பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது வகைகள் எல்லாம் இறக்கப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது வகைகள் இறக்கப்பட்டது? ஆரம்பத்தில் இந்த ஹீரா குகைன்னு சொன்னோம்ல, இந்த ஹீரா குகையின் அளவு என்னன்னு பார்த்தா 4 அடி அகலம், 2 அடி 2 முழத்துக்கு, அந்த 4 அடி அகலத்துக்கு 2 அடி உயரத்துக்கு, அந்த லெவலுக்குள்ளே தான் ஒரு சின்ன இருக்கிற மிக சின்ன குகை. அந்த குகையிலிருந்து தனிமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்போது அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுதுனில் மேலிருந்து வருகிறார். ஒரு சவுண்டு கேட்குது பெருமானாருக்கு. சட்டுன்னு திரும்பி பார்க்குறேன், யாரும் தரல. திரும்பி பார்க்குறேன், யாரும் தரல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலிருந்து அப்படியே அமர்ந்தவர் அப்படியே வருகின்றார்கள். உடனே பெருமானார் பார்த்து, கொஞ்சம் உங்களுக்கு இந்த மனம் கொஞ்சம் இதுன்னு சொல்லுவாங்களே, மனம் தளருதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ அந்த டைமில் ஏற்படுது. உடனே வந்து சொல்லிக்கிருக்கிறாங்க, நபியே இக்ரா. அப்போது தான் அந்த இக்ராவினுடைய முதல் வசனமான சூரத்துல் ஹலக் இறக்கப்படுது. இக்ரா சூரா இறக்கப்படுது. முதல் 5 ஆயத்து, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லம இன்சான மாலம் யஅலம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நபியே நீங்கள் ஓதுங்க. பெருமானாருக்கு, நான் ஓதக்கூடிய, எனக்கு ஓதவே தெரியாது, நான் படிக்கவே தெரியாதே. உடனே இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அணை அணைக்கிறாங்க. இப்போ ஓதுங்கன்னு சொன்னானே, பெருமானாருக்கு இல்லை, எனக்கு ஓத தெரியல, எனக்கு அது தெரியாது அப்படின்ட்டாங்க. திரும்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது முறை கட்டி பிடிக்கிறாங்க. பெருமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கெல்லாம் ஓத தெரியாது. 3வது முறை பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. உடனே தன்னை அறியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி என்கிற அந்த சூராவினுடைய 5 ஆயத்தை ஓதி காமித்தார்கள். அப்போது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் இந்த குர்ஆன் என்பது இந்த சமூகத்திற்கு இறக்கப்பட்டது என்பதாக நம்மெல்லாம் பார்க்கின்றோம். சரி, இந்த நிகழ்வு நடந்த பிறகு இதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொஞ்சம் உள்ளங்கள் நடுநடுங்கி உடனே ஹதீஜா நாயகியை தேடி ஓடுகின்றார்கள். ஓடி, ஹதீஜாவை என்னை பொத்து, என் மேலே குளிர்ந்த நீரை ஊற்றி என்னை இறுக்கமாக பொத்து என்னை சொன்ன உடனே ஹதீஜா நாயகிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. இல்லை யாரும் சொல்ல, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் எவ்வாறு பயப்படுறீங்க? அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தார், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க, நான் என்ன அறியாமல் நான் ஓதுனேன் என்பதாக சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ பெருமானார் சொல்கிறாங்க, எனக்கு எதாவது ஏற்பட்டுருமா, நான் உயிரை இறந்துடுவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த வேர்டில் சொல்கிறாங்க. இப்போ அதற்கு ஹதீஜா நாயகி சொன்னாங்களாம், முகமது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க, இந்த சமூகங்களுக்கு உண்மையாளர் நம்பிக்கையாளர்னு பேர் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது முகமதே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. உடனே இதை அறிந்த ஹதீஜா நாயகி தன்னுடைய சச்சா மகன் வராக்கா அப்படின்னு நௌஃபல் அவங்களோட கூட்டு போகிறாங்க.
அவங்க யாரும் பார்த்தா ஹிப்ரு மொழியை தெரிஞ்சு யூத மதத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சில் போன்ற மொழி அந்த வேதத்தெல்லாம் நன்கு அறிந்தவர்கள், கை தேர்ந்தவர்கள் அந்த விஷயத்தில். அப்போது அவங்கள்ட்ட கூட்டு போகிறாங்க. யார்? ஹதீஜா நாயகியுடைய சச்சா மகன். அவங்கள்ட்ட கூட்டு போடணுன்னே கேட்குறாங்க. அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சுன்னு கேட்டோன்னே அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஆகிப்போச்சு. ஒரு மனிதர் வந்தார், வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சாரு. 3ஆவது கட்டி பிடிச்சோடனே என்னது அறியாமல் நான் சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வராக்கா அப்படி நௌஃபல் சொன்னாங்களாம், எப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட நாமூஸ், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்போ நாமூஸ் என்கின்ற மனிதர் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு வந்தார்களோ அதே மனிதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் சொல்லிட்டு சொன்னாங்க. வராக்கா நௌஃபல் சொன்னாங்க, உங்களுடைய ஊர் மக்கள் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுகின்ற பொழுது நான் திடகாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். உடனே பெருமானார் கேட்டாங்களாம், என்னுடைய ஊர் மக்கள் என்னை அந்த ஊரிலிருந்து அனுப்புவார்களா? அதுக்கு சொன்னாங்க, ஆம், உங்களுடைய ஊர் மக்கள் உங்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க. நீங்கள் கொண்டு வந்த சமூக சீர் சிந்தனையும் செய்திகளும் இறை செய்திகளும் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றுன்னாங்க. உடனே இதை சொல்லி சில காலங்களிலே வராக்கா நௌஃபல் அவங்களோட உயிர் பிரிஞ்சு இறைவனை நாடி சென்றுட்டாங்க. இப்போ பார்க்குற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க போய் வராக்கா நௌஃபல்கிட்ட சொல்கிறாங்க என்பதாக சொல்கிறாங்க. அடுத்து 2வது வகை எப்போது இறக்கப்பட்டது என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், 2வது வகை இறங்குறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு. அதுக்கப்புறம் கணிச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நம்ம ஒரு நபி, இந்த சமூகத்தை நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லி கணிச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே 2வது வகையை நோக்கி அவங்க இதோடு இருக்கிறாங்க. 10 நாள் ஆகுது அந்த இக்ரா பிஸ்மில் அந்த சூறா இறங்கி 10 நாள் கழிச்சு 2வது வகை வருது. இப்போ அதற்குண்டான என்ன வகை வரலையே, பொய்யான ஆளாக இருப்போமோ அப்படின்னு சொல்லி அதே ஹீரா கோவின் மலைக்கு ஏறி அப்படியே மேலே குதிக்க பார்க்குறாங்க. அவர்கள் குதிக்கும் போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானிலிருந்து இறங்கி, முஹம்மதே நீ உண்மையான நபி தான், நீங்கள் இப்படி மனம் தளராதீங்க, நீ உறுதியோடு இருங்க என்று சொல்லி ஆறுதல் கூறுவார்கள். அவர்கள் கூறும்போதெல்லாம் இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உடனே ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையை நோக்கி சென்று குதிப்பதற்காக அதனுடைய விளிம்பில் நிற்கின்ற பொழுதுங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானிலிருந்து இறங்கி வருகிறார்கள். முஹம்மதே நீங்கள் உண்மையான நபிதான், நீங்கள் ஏன் மனம் தளர்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அப்போ அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அப்படியே போயிடுவாங்க. போகின்ற வழியினில இந்த கரெக்டாக அவங்க ஊருக்கு போகிறாங்க. போகின்ற வழியினில ஒரு சவுண்டு கேட்குது. இப்படி ஒரு சவுண்டு கேட்குது. டக்குன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, கிழக்கில் திரும்பி பார்க்குற யாரும் இல்லை, வடக்கில் திரும்பி பார்க்க யாரும் இல்லை, அங்கிட்டு எங்கிட்டு திரும்ப யாரும் இல்லை. கொஞ்சம் தலையை உயர்த்தி மேலே பார்க்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிற்கின்றார்கள். உடனே 2வது வகை சூரத்துல் முத்தஸிர் 7 ஆயத்துகள் இறக்கப்படுகிறது. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வரஜுஸ ஃபஹஜூர் ஃபலா தம்னுன் தஸ்தக்சிர். இந்த 7 ஆயத்துகள் இறக்கப்படுகிறது. இப்போ இந்த ஆயத்து இறங்கி முடிஞ்சோன்னு இதையும் போய் பல நபர்களில் சொல்லுகிறார்கள் என்பதாக வரலாறுகள் கூறுகிறது. சரி, இப்படி வகையெல்லாம் இறக்கப்பட்டது. இதற்கு ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை ஏன் தாமதமானது என்பதை பற்றி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விவரிக்கின்றார்கள். என்னவென்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக ஏன் அவர்களுக்கு வகை தாமதமாக்கப்பட்டது என்றால், வகை இறக்குனாங்க, பெருமானார் கொஞ்சம் மனம் தளர்ந்தாங்க, அந்த கொஞ்சம் சுரங்கம் இறுக்கமாக ஃபீல் பண்ணாங்க. அப்போது அந்த விஷயமெல்லாம் நீங்கி மனதில் உறுதி கொண்டு நாம் உண்மையான நபிதான் என்று மனதில் உறுதி கொள்கின்ற வரை வகை கொஞ்சம் தாமதமானது என்று வரலாறு கூறுகின்றார்கள் என்பதாக பார்ப்பது. இந்த விஷயம் ஃபத்ஹுல் பாரியில் பதிவு செய்யப்படுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை தாங்கக்கூடியவர்கள், ஒரு சமூகத்திற்கு நேர்வழி காட்ட வந்தவர்கள். அப்போது அதனால் கொஞ்சம் வகை தாமதமாக்கப்பட்டு இறக்கப்பட்டது என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்போ பெருமானாருடைய 40 வயதில் இறக்கப்பட்டுச்சு வகை. பெருமானாருடைய 40 வயதில் இறக்கப்பட்டது. அதை கரெக்டாக கொஞ்சம் துல்லியமாக பார்க்கின்ற பொழுதுல சரியாக கிபி 610 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாளில் வகை இறக்கப்படுது. அதே கொஞ்சம் அவங்க வயது கணக்கில் பார்க்கும்பொழுது சரியாக 40 ஆண்டு 6 மாதங்கள் 12 நாள் இதுதான் அவங்க வகை இறக்கப்பட்ட நாட்கள் வயது கணக்கும் நாட்கள் கணக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது எந்தெந்த முறையிலெல்லாம் வகைகள் இறக்கப்பட்டது, டைப்ஸ் ஆஃப் வகைன்னு சொல்கிறாங்க. அந்த வகையினுடைய வகைகள் ஒரு 7 விதமாக சொல்லி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல ஒரு விஷயத்தை காண்பாங்க. ஆனால் அது மறுநாள் காலையில் எழுந்து பார்த்து அப்படியே நடக்கும், கனவுல நடந்தது நிஜமாக நடக்கும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்படி ஒரு டைப்பாக இருந்துச்சு.
ரெண்டாவது ஒரு விஷயத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்முன் தோன்றாமல் உள்ளத்தில் இறைச்செய்தி இறக்கி வைப்பார்கள். சொல்கிறோமே ஹதீஸுல் குதுசின்னு சொல்கிறோமே, ஸ்ட்ரைட்டாக அப்படியே அல்லாஹ்லேருந்து அப்படியே பெருமானார் அப்படியே உள்ளத்தில் போடப்படும் சொல்கிறாங்க. மூணாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பெருமானார் இது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் வருவார்கள். சொல்லுமில்ல மிஷ்காத் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுமே ஹதீஸே ஜிப்ரீல்னு ஆரம்பத்தில் வருமே, அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேறொரு தோற்றத்தில் வருவாங்க. ஃபஸ்னது ருக்குபத்தேகி தன்னுடைய முட்டியோட பெருமானார் முட்டி இணைச்சி வச்சு அவங்களோட தொடை மேலே தன்னுடைய கையை வச்சுன்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேறு ஒரு விதமாக வேறு ஆளுநி உருவத்தில் வந்து அந்த ஒரு வகையை இறக்கி கொடுத்து அந்த மாதிரி வந்து வகையை இறக்கி கொடுப்பாங்க. நாலாவது சொல்கிறாங்க, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மணி யோசை இருக்குல்ல அந்த அப்படி ஒரு விதத்தில் வந்து வகையை வச்சு கொடுத்துருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதிலேயே வகைகள் இறக்கப்பட்டுச்சுல, இந்த வகை தான் அவங்களுக்கு மிக கடுமையாக இருந்துச்சு இந்த வகை தான் மிக கடுமையாக இருந்துச்சு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் மீது சாபித் ரலியல்லாஹு அவங்க கால் இருக்குது. இருந்த உடனே அப்போ இந்த மணி ஓசையின் மூலமாக வகை வருதில் இந்த வகை இறங்குது. உடனே வகை இறங்கின உடனே அந்த வகையினுடைய சொல்லுவாங்களே அந்த அதிர்ப்பும் அந்த வெயிட்டும் தாங்க முடியாமல் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கால்கள் முறிந்து விட்டது என்பதாக கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அப்போது ஒரு சில ஹதீஸெல்லாம் பார்த்துருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவசிவத்தது கடுகெடுத்து விட்டது, வகையினுடைய நேரம் வந்து விட்டது. இப்போ இந்த மாதிரி ஹதீஸ் பார்ப்போம்ல. இப்போ அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை இறங்க விஷயத்தில் இந்த மாதிரி வகை தான் மிகவும் கடுமையாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதுபோல் வானவர் ஜிப்ரீல் அல்லாஹ் படைத்த அதே உருவத்தில் வந்து எப்படி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக சூரா இறக்கப்படுச்சு, அப்படி அதே உருவத்தில் வந்தாங்களே ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி இறக்கப்படுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டு வகை கொடுக்கப்படும். அது ஒரு டைப்பு. இன்னொன்று 7வது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தான், ஆனால் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வஸல்லம் அவரை வச்சு அழைக்க மாட்டான், அல்லாஹ் நபியை மட்டும் அழைப்பான். யார் தன்னுடைய பொறுப்பில் நபியை முன்னாடி மேராஜ் இருந்துச்சு, ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வஸல்லம் அவங்க வந்து புராக் வந்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வந்து கூட்டு போனாங்க. இன்னொரு 7வது வகை எப்படின்னு பார்த்தா, ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வஸல்லம் அவங்க வரமாட்டாங்க, ஆனால் நபியே மேராஜ் போயிடுவாங்க. அந்த மாதிரி டைப் அல்லாஹ்கிட்ட போய் வகை வேண்டி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு. இந்த மாதிரி 7 வகைகளை சொல்லி காட்டாங்க என்பதாக வருகிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை எவ்வளோ அந்த கடுமையை தாங்குனாங்க என்பதை நம்மெல்லாம் அறியவில்லை. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்ட ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் ரஐத்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சால் நதரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் ரஐத்தஹு, ஒரு மலையின் மீது நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணமாக அந்த மலை வெடித்து சுக்கு நூறாக உடைந்திருக்கும் என்பதை நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மக்களுக்கு எடுத்து நிச்சயமாக இதை நீங்கள் காண்பீர்கள் அல்லான்னு சொல்கிறான், கூறுங்கள் சொல்ல காண்பீர்கள் என்று சொல்கிறான். இதை மனிதர்களுக்கு சிந்தித்து செயல்பட ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல உபதேசமாக, ஒரு நல்ல விஷயமாக ஆக்கி வைத்திருப்போம் என்பதாக சொல்லுகின்றார். அப்போது அந்த வகை இறக்கப்பட்டுச்சுன்னா ஒரு மலை அந்த அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணமாக சுக்கு நூறாக ஆக்கப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த காணொலியின் மூலயமாக நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. இன்னும் பல தொடர்களை நாம் எல்லாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறாக்கி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.